ரொம்ப போர் அடிக்குது. ஸ்நாக்ஸ் பண்ணலாமா? அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே பஜ்ஜியெல்லாம் எப்போ பார்த்தாலும் செய்றது தானே. இன்னைக்கு என்னோட ஸ்பெஷாலிட்டி கேக் பண்ணலாமா? நல்ல சாஃப்ட்டா பேக்கரி ஸ்டைல்ல ரொம்ப ஸ்மூத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில 4 முட்டை வந்து உடைச்சு ஊத்திக்கோங்க. முட்டையில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வெள்ள பார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஒரு டைம் வந்து ஓவர் மிக்ஸ் இல்லாம பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் போல பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல பேக்கிங் ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா வந்து மாவோட சேவ் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல பைனாப்பிள் எசன்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் போல மில்க் எசன்ஸ், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு, 1 கப் மைதா மாவ 1/4 கப் மில்க்கோட கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதனால தான் ஸ்பாஞ்ச் வந்து ஹைட் கம்மியாகுறது. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்ணிட்டு, லைட்டா ஒரு பீட் குடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மோல்டு வேணுமோ அதில வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கேக் அதாவது கேக் டின்ல வந்துட்டு நம்ம பிரெட் மோல்டெல்லாம் பண்ணுவோம்ல, அதில தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து 6 இன்ச் டின்ல யூஸ் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்ல 40 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகி வர. கூடயே எனக்கு ஒரு 1/2 கேஜி வந்து ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெகுலரா ப்ரௌனி வாங்குற கஸ்டமர் வந்து 1/2 கேஜி ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அவங்க பையன் கேட்டாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கும் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு, பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து 40 மினிட்ஸ் ஆயிருச்சுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். இது முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வேலைலாம் முடிச்சுட்டு வரக்குள்ளேயே எனக்கு வந்து கேக் ரெடியாகி வந்துருச்சு. கேக் வந்து ரெடி ஆயி உடனே டிமோல்டு பண்ணிட்டேன். சூடா கட் பண்ணிட்டேன். நீங்க கொஞ்சம் ஆற விட்டு கட் பண்ணுங்க. எனக்கு வந்து ரொம்ப பசங்க பார்த்தீங்கன்னா, டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. லீவ்ல இருக்கிறனால கட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்ட்டா, ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. இது வந்து நீங்க நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணீங்கன்னா, இன்னும் சாஃப்ட்டா இருக்கும். பாருங்க நான் ஒரு பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எவ்ளோ ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா எனக்கு பார்த்தீங்கன்னா, 40 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகி வர. செம்ம சாஃப்ட்டா சூப்பரா பார்த்தீங்கன்னா, டீ கேக் வந்து நீங்களும் ரெடி பண்ணி சேல்ஸும் பண்ணலாம். இல்ல குழந்தைங்க கேட்டா நீங்க ரெடி பண்ணியும் குடுக்கலாம். நீங்க வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணலாம். வித்தவுட் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா வந்து மைதா மாவு கூட சேவ் பண்ணிட்டு கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.